ஐயா ஒரு கேள்விங்கய்யா. பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பயங்கய்யா. இந்த பயத்தினால என்ன முடிவெடுக்கிறது ஏது முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இதை பற்றி பாரதியார் பாடியிருக்காரு, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பாரதியார் சொல்கிறாரு, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே அப்படின்றாரு. அது வள்ளுவர் சொல்றாரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்றாரு. இந்த பயத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை பயத்தோட தான் மனுஷன் வாழ்ந்து ஆகணுமா? பயத்தோட வாழணும், கூட பக்தியோடவும் வாழணும். பயபக்தின்னா அதுக்கு தான். பயபக்தி இருந்ததுன்னா மரியாதை இருக்கும் அங்கே. அந்த பயபக்தியோடு வாழும்போது அவன் தைரியமாக வாழ்வான். ஆனால் அந்த பக்தி இல்லாதவனுக்கு பயம்ன்றது இயற்கையில் இதயத்திலே இதய கோளாறுகள் இருந்தால் இயற்கையான பயம் ஏற்படும். ஆனால் தேவையில்லாத தைரியசாலி கூட பயத்தை உண்டாக்கிப்பான். ஏன்னா அவன் செய்கிற தவறுகளால் நம்ம எப்படி வாழறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது குழப்பிக்கின்னு அவனே வாழ வேண்டியவனே தானாக வாழ்க்கையை கெடுத்துப்பான். ஆனால் பயம் இருக்கணும். எது எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும். எல்லாத்துக்கும் பயந்துக்கின்னு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை வீணாக போயிடும். தைரியம் இருக்கணும். எது எதுக்கு தைரியம் இருக்கணுமோ அது அதுக்கு எல்லாத்துலேயும் தைரியசாலின்னு நான் போனீங்கன்னா உன் வாழ்க்கை விபரீதமாக மாறி போயிடும். அதனால் பயமும் பக்தியும் கலந்துன்னா தேவையற்ற பயம் போவோம். எதுக்கு பயம் வேணுமோ அதுக்கு பயம். பயம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம். ரொம்ப தைரியம் இருந்தால் தானாக கெட்டு போயிடுவோம். அப்போது வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு ஒரு பயபக்தி ரெண்டும் தேவை. பக்தி இருந்தால் அவன் நல்ல வழியில் போவான், பயம் இருந்தால் சீராக நடப்பான். ஆனால் பயமும் இல்லை பக்தியும் இல்லை அப்படின்னா முரட்டுத்தனம் தான் உருவாகும் மனுஷனுக்கு. அந்த முரட்டுத்தனம் அவன் வாழ்க்கைக்கு அது கேடாக விளையும். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் கேடாக மறையும். அதனால் அப்படி வாழக்கூடாது. வாழ்க்கைன்றது நமக்கு முன்னோர்களுக்கு நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. நம்ம வாழற வாழ்க்கையால் நம்ம அடுத்தவங்க பேர் கிடக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்க வாழணும். யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வாழும்போது வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் தேவையற்ற பயம்ன்றது எதுக்கு வரணும், ஏன் வரணும் பயம்? என்ன பண்ணிட்ட, திருடிட்டியா பயப்படுறதுக்கு? ஒரு திருடன் இருக்கிறான்னா அவன் பயந்துன்னுப்பா, ராத்திரிக்கெல்லாம் திருடிட்டு வந்துட்டோம், எந்த போலீஸ்காரன் வருவனோ எந்த ரவுடி வருவனோ எவன் வரணும்னு பயப்படணும். ஒழுக்கமாக வாழறவனுக்கு என்ன பயம் இருக்குது? உழைப்பு உண்டு, ஊதியம் உண்டு, உன் குடும்பம், நீ வாழும்போது என்ன பயம் தேவை? அது தேவையற்ற பயம் வர்றது இதய கோளாறு இருந்தால் தேவையற்ற பயங்கள் வரும். நல்லா இருக்கிறவனுக்கு தேவையற்ற பயம் வராது, தேவையான பயபக்தி வரும். அப்படி தேவையான பயபக்தி வரும்போது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை, அது பொதுவாக ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு யாருக்கும் பயம் கிடையாது. நாளைய பொழுது எப்படி விடியுமோ அதெல்லாம் யாருக்கும் பயம். காகிதம் பொறுக்கிறோம், பாக்கெட்டில் கூட 10,000 ரூபாய் வச்சுன்னு சுற்றிங்கிறான். காலையில் 4 மணிக்கு எழுந்து எல்லாரும் எழுந்துக்கு முன்னே காகிதம் போடுறோம், அவங்க கூட 10,000 ரூபாய் வச்சுக்கிறான். ஆனால் வாழ்க்கை நாளைய வாழ்க்கை இன்னைக்கு சம்பாதிச்ச 10,000 ரூபாயில் 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி எடுத்து வச்சிங்கன்னா நாளைக்கு வாழ்க்கையை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. வாங்கிறத வாங்கி ஜூதாடி போட்டு குடிச்சு போட்டு கூத்தாடி போட்டு போனீங்கன்னா நாளைய வாழ்க்கை எப்படின்னு பயப்பட வேண்டியதுதான். தேவையற்ற வாழ்க்கைன்றது ஒழுக்கம் இருக்கணும். வாழ்க்கையில் ஒழுக்கமற்று வாழ்ந்தீங்கன்னா உன் வாழ்க்கையும் கெடும், உன் குடும்பமும் கெடும். உன்னோட மட்டும் கெடுறதில்லை, உன் பொண்டாட்டி புள்ள குட்டிங்கெல்லாம் கெடும். அதனால வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. அதனால தான் சொன்னான், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணாம் அவை என்ன பைத்தியமா அதுக்கு சொல்கிறதுக்கு. எதுக்கு சொல்லிச்சு? நல்ல பக்தி பண்ணும்போது நீ நல்ல வழியில் போவ, மனித சுபாகமாக வாழுவ. பக்தி இல்லைன்னு சொன்னால் நீ மொட்டத்தனமாக மிருகம் மாறிடுவே அப்படின்னா. இன்னைக்கு சில மதங்கள் அப்படி தான் இருக்குது. அதனால் தூய்மையான பக்தி பண்ணுங்க, உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க, உங்கள் உழைப்பு உங்களை காப்பாற்றும். இதில் பயம்ன்றதுக்கே வேலை இல்லை. இன்றைக்கி ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், உன்னால் 500 ரூபாய் தான் சம்பாதிக்க முடிஞ்சது. 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு 300 ரூபா நாளைக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கோ, அப்போ உன் வாழ்க்கைக்கு சிரமம் கிடையாது. ஆனால் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இன்றைக்கே அதை காலி பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு வாழ்ந்தீங்கன்னா பயந்து தான் சாகணும். நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ யாரு கண்டா? அதனால் வாழ்க்கையை ஒழுக்கத்தை வகுத்துக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? இன்றைக்கி என் கூட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்தோடனே சோறு இல்லாத ரோட்டில் திரியிறான், பென்ஷன் 30,000 ரூபாய் வருது.
அவனை இட்டும் போகிறான். அந்த பென்ஷன் நேரத்துக்கு ஒரு புது சொக்கா போடுறான், தண்ணியை ஊற்றுறான், உடம்புல புது சொக்கா போட்டு போய் கையெழுத்து வாங்கிக்கின்னு பென்ஷனை பிடிங்கின்னு பிள்ளைங்க ரோட்டில் விட்டு போகிறான். இது எவ்வளோ கொடுமை! 30 வருஷம் 40 வருஷம் அவன் ஒழிச்சிட்டு இவனுக்கு சோறு இல்லாத சுற்றிங்கிறான். இவன் சம்பாத்தி வச்சுட்டு அவன் துண்ணுன்னு சுற்றின்னுக்கிறான். அப்போ இவன் அடுத்தவனை நம்பி வாழறானே தவிர இவனை நம்பி வாழலை. எவன் ஒருத்தன் தன்னை நம்பி வாழறானோ, கடவுளை நம்பி வாழறானோ, அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏழ்மையாக இருக்கலாம், நாளைக்கு வெற்றி அடைஞ்சு வசதியானவனை மாறுவான். அவனை நம்பணும் முதல்ல, அடுத்தவனை நம்பி வாழக்கூடாது. அடுத்தவனை நம்பி வாழ்ந்தா ஒருத்தன் தருவானோ தரமாட்டானோ அந்த பயம் வரதான் செய்யும். அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்பணும், கடவுளை நம்பணும். நான் வாழ்வேன், நான் யார் தயவும் எனக்கு தேவையில்லை, என்னால் உழைச்சி சாப்பிட முடியுன்ற தைரியத்தோட வாழ்ந்தான்னா அவனுக்கு பயம் தேவையற்றது. சொல்லு. ஒரு பழைய பாடலுங்கய்யா, அந்த பாடலை கேட்டுட்டு கொஞ்சம் வியப்பாக இருந்தது எனக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். அது என்ன பாடல்னா, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே அப்படின்னு அந்த பாடல். ஒரு தீவினையை அகற்ற அளவுக்கு மனிதனுடைய சிந்தனை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கந்தசஷ்டி கோயிலில் எல்லாம் போடுறாங்க, கூட்டங்கள்ல எல்லாம் கூட போட்டு கேட்குறாங்க. ஆனால் கேட்குறாங்க, அது பொருள் நான் புரியாமே கேட்டுன்னுக்குறாங்க. ஏதோ பாட்டு சூழமகள் ராஜலட்சுமி நல்லா பாடினாங்க அப்படின்ட்டு கேட்டுங்கிறாங்க. அதில் சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரது கந்த சஷ்டி கவசந்தனை, அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி, சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் கொதும் செங்கது வேலோன் பாதம் இரண்டும் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கனி ஆடன்றார். அப்போது அதிலேயே என்ன சொல்கிறாரு, அந்த துதியை நீ சீரான முறையில் செய்தினா உன் துன்பமெல்லாம் விலகி போயிடும்ன்ற. அது சிந்தனை செய்மனமே, இறைவனை சிந்தனை செய்மனமே உன் துன்பங்களுக்கு வழிவகுக்கும். அது ஏன்னா மனிதன் செய்கிற பாவம், மனிதன் செய்கிற புண்ணியம் இத்தனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் மனிதன் செய்கிற பாவம், மனிதன் செய்கிற புண்ணியத்தை இறைவன் அழிக்கிறது இல்லை. ஏன் அழிக்கிறது இல்லைன்னா இவனுடைய அகங்காரம் அங்கே தடுக்குது. நான் செய்கிறேன், நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்ற அகங்காரத்தோடு இறைவா நான் மாட்டிக்கினேன், நான் எப்படி தப்பிக்கிறதுன்னும் போது இறைவன் உனக்கு கை கொடுத்து அதை அழிப்பான். இறைவனுடைய சக்திக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இறைவன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அவனுடைய ஆன்மாவே அவனுடைய பாவ புண்ணியங்களை அழிச்சிடும். அவனுடைய ஆன்மா தான் சிவம், அவனுடைய மனம்தான் செயலுக்கு அடிப்படை. உலக விஷயத்துக்கு மனம் தேவை. ஆனால் அந்த உலக விஷயம் செய்யும்போது அதை நன்மைகளாக செய்து பழகணும். அது இளமையிலேருந்தே தாய் தகப்பன் வகுத்து கொடுக்கணும். நிறைய இன்னைக்கு தாய் தகப்பனுங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே, என் புள்ள என் பொண்ணு நல்ல அறிவாளி ஆகணும், நல்ல புத்திசாலி ஆகணும், நல்ல திறமசாலி ஆகணும்னு வளர்க்குறதே இல்லை. பிறக்கும் போதே ஆசையை காட்டி நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடு, பெரிய டாக்டர் ஆகிடு, பெரிய மந்திரி ஆகிடுன்னு வளர்க்குறாங்க. இது வளர்ந்த உடனே நான் இதெல்லாம் ஆகிட்டு நீ இருக்காத போயிடுன்னு தெத்தி விட்டுடுறாங்க. ஆசையை வளர்க்க தாய் தகப்ப அறிவை வளர்க்கணும். அதனால்தான் சொன்னான், எந்த குழந்தையும் பிறக்கும் போது மண்ணில் நல்ல குழந்தை தான், அது நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னையின் வளர்ப்பில்லைன்னா. அதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதான் நெஞ்சில் ஊறும். அந்த சொல்லி கொடுக்கறது நல்லதையே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதை அப்படி நீ நல்லதையே சொல்லி கொடுத்து கெட்டு போனா குட்டிச்சவரா போட்டோம். ஆனால் உன்னுடைய செயல்லேருந்து நீ மாறக்கூடாது. அதுக்கு ஆசையை வளர்க்கக்கூடாது. ஆசையை வளர்த்தும் போது அவமானப்படுது அது நீ இருந்தா. அதனால உன்னை என்ன பண்ண அநாத ஆசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்குது. இதுக்கு அடிப்படை தாய் தகப்பனே காரணமாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வரணும். அறிவு வந்தாவே அதனுடைய செயல் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல திறமை வரணும். உலகத்தில் நின்று ஜெயிக்கும். அது இது அவசியமா இந்த தேடுறதை விட்டுட்டு ஆசையை ஊட்டி 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 பிறந்த உடனே குழந்தை 2 கை மூடிக்கின்னு பிறக்கும் குழந்தைங்க. எந்த குழந்தையும் கை திறந்துக்கின்னு பிறக்காது. 2 கை மூடிக்கின்னு திறந்ததுக்கு காரணம் என்ன, நான் வந்ததை பிடிக்கணும் அப்படின்னு தான் அந்த பூமிக்கு வருது. ஆனால் மூடிக்கின்னு இந்த கையை பிரித்து அது கையில் ஒரு 100 ரூபாய் வச்சு, ராஜா நீ மந்திரியா போடு அப்படின்னுறான். அப்போவே பார்க்குது இதுதான் புது பேராக்குதுன்ட்டு. இப்படி ஊட்டி ஊட்டி ஆசையை வளர்த்தது. அப்படி என் புள்ள சேர்க்கலைங்க, மரியாதை கொடுக்கலங்க, என்னை வச்சு தத்துறாங்கன்னா தெத்துவான் தான்.
அதுக்கு அடிப்படை பேஸை நீ தானே. அதுக்கு அறிவை வளர்க்கலையே, ஆசையை வளர்த்திய. ஆசைன்றது இயற்கையா வரப்போகுது, அறிவுன்றது நீ சொல்லி வளர்க்கறது. சொல்லி வளர்க்கணுமே, வளர்க்க மாட்டேன்றிய. இதனால ஏற்படுற தவறுகளப்பா இது. அந்த துன்பங்களை அழிக்கிற ஆற்றல் முருகனுக்கு. அதனால தான் சொல்லுவார் அருணகிரி, ரொம்ப அழகா சொல்லுவார், கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவை மேனொரு. அந்த முருகப்பெருமானுடைய கால புடிச்சுக்கினா நீ அழிக்க முடியாத துன்பத்தெல்லாம் அழிஞ்சு போயிருந்தா, கெட்டு போயிட்ட. சரி, போனது போகட்டும், இனிமேல் வேணா. ஆனா இனிமேல் ஒரு நல்ல வழி போனோம்னா இறைவனுடைய காலப்புடி. எல்லா பாவத்துக்கும் விமர்சனம் அங்கதான் கிடைக்கும், அதை அழிச்சிடுவான், நீ நல்ல நிலைக்கு போகலாம். அதனால சொல்றாரு, கெடுவாய் மனசு கெட்டு போச்சு உனக்கு. நீ திருப்பி நல்லவனா மாறினா இறைவனை தான் பிடிக்கணும், வேற வழியே கிடையாது. அதனால சொல்றாரு, கெடுவாய் மனநே கதிக்கையில் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினைய. நீ எவ்வளவு பெரிய வேதனை குழப்பத்தில் என்ன கூட தூள் தூளா போடுண்டா அது முருகனை பிடிச்சின்னா அப்படின்றார். அமரும் பதிக்கேல் அகமாமனும் பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நாகா சொல்ல வேலவா நலகவி தியாகா சுரலோக சிகாமணி ஏன்றான். செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் என்றான். அப்படிப்பட்ட கடவுளை புடிடா, அதுதான்டா தெய்வ வழிபாடு. அதை விட்டு போட்டு பிறந்துட்டு வாழ்ந்துட்டு யாரோ ஞானி கோணி நம்ம முன்ன சுத்தின்னு தான் கடவுள் வழிபாடுன்னு போய் ஏமாந்து போடாதரான்றான். அதனால தான் சொல்றேன், என் பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்றது. நான் சொல்லு, சிந்தனை செய்வது இறைவனை சிந்தனை செய்தால் நல்ல நிலைக்கு. ஆமா, எந்த நிலையிலும் இறைவனை சிந்தனை செய்தோம், எந்த நிலையிலும் உட்காந்து பொண்டாட்டி சிந்தனை செய்யணும், பிள்ளைங்களை சிந்தனை செய்யணும், சொத்தை சிந்தனை செய்யணும், பாவம் எங்கிட்டு போவோம், சேர்ந்துக்கினே இருக்கும் கூட. அந்த பாடல்கள் கூட அப்படித்தான் சொல்லுது. அதுதான் வழி. அதுக்கு சிவகாமி மகனை சிந்தனை செய்யும். பின்ன அப்ப சிவகாமி மகனை யாரு? முருகப்பெருமான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 3 wives. பட் ஆனா வந்துட்டு ராமருக்கு, அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு வைஃப் மட்டும்தான். அவர் ஏகபத்தி விரதனாவும் இருந்தாரு. இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு பழமொழி ஒண்ணுக்குது, விந்து விட்டவன் நொந்து கட்டானிட்டு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். அவன் 60,000 பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா? கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம். அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பற்றி வாழ்ந்து காட்டினான். ராமன் ஒழுக்கமாக வாழ்ந்து ராமனுடைய அப்பம் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம்? தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் 3 பேர் தான் இல்லையா? ஆனா ராமனுக்கு ஒரு மனைவி தான். உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமாக எப்படி வாழணுன்றது தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு. உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றதான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு. அதனால 60,000 பொண்டாட்டி அவன் எந்த ஊரில் வச்சுப்பாங்க? 60,000 பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லாக சேர்த்தினா கூட 6 லட்சம் இருக்காது போலுக்குது. இவ்வளோ நெருக்கடியான இடத்துலையே 60,000 பொண்டாட்டி வச்சிருந்தான்னா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும்? அந்த ஊர் பிடிக்குமா பாரு, யோசித்து பாரு. அதனால இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது. 60,000 பொண்டாட்டியோ இல்லை 120,000 பொண்டாட்டியானா வச்சுன்னு போறான். நம்ம எத்தனை பொண்டாட்டியை வச்சுக்கிறோம், எத்தனை புருஷனை வச்சுக்கிறோன்னு பார்க்கணும். இன்னைய வாழ்வை தேடுங்க, ஆதியை தேடாதீங்க. கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. பீமன் இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம்? முன்னெல்லாம் கறித்தூள், செங்கல் தூள், களிமண் இதில் எல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. இப்போ இவ்வளோண்டு ப்ரெஷ் ஒன்று வாங்கிக்கணும் வளர்க்குறாங்க இல்லை? ஆனால் பீமன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குவானோ. ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாய் இருந்தா அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும்? அவன் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு எத்தனை, வாழ்க்கைக்கு எத்தனை வரக்கூடாது.
அதெல்லாம் கதையோடவே போயிடணும். வாழ்க்கை வேற, கதை வேற. அதனால அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ? நன்றி சுவாமி. சொல்லுமா. கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா? வெளிப்படையா என்ன, எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல, சில பேர் வந்துட்டு எப்படிமா வேர்ட்ஸ வந்து வாயால சொல்லியும் ப்ரே பண்றாங்க இல்லையா? அதுதான் இப்ப கத்தனேன் நான். அதுதான் இப்ப கத்தனேன். இந்த வருவான் கோயிலுக்கு, ஓ ஓ என்னடா இது, ஆட மாட மேய்க்குது. கடவுள்றாது புனிதமான பொருள். ஐயா அப்பான்னு வணங்கணும். அப்போ அதை அமைதியா வணங்கணும் இல்லையா? அப்படி வணங்கதான அது கடவுள் வழிபாடு. கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு பண்ணல, மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள்ன்றது அமைதியான பொருள். அமைதியா பண்ணணும் கடவுள். ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது. பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி? ஆமா. அந்த மாதிரி பண்றது தேவையா? பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை ப்ரேயர் பண்றோம் இல்லையா? சரி, அதெல்லாம் தேவையா? அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா? ஒவ்வொன்றும் டீச் பண்ணுது இல்ல, தேவையாது. எல்லாத்துலயும் கத்துக்கிற மாதிரியான விஷயம். அதுதான் நாடகம், பஜனை. எல்லாத்தையும் மக்கள் கத்துக்கிறதுக்காக. அப்ப நாடகம் சினிமா எல்லாம் கிடையாது. அதனால எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க. அது தவறு இல்லையா? இது தவறு இல்லை. இது அதுவாவது ஒழுங்கா பண்ணாங்க. இது ஒரு நாடகத்துல கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையே. எல்லா குடும்பமும் கெட்டு போடும் போலுக்குது இந்த நாடகத்துங்கள பார்த்தேன். ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணு இருந்தா 4க்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாரு. அங்கங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுது. வீட்டுல இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க போலுக்கு. அந்த மாதிரி நாடகங்கள் இருக்குது. சோறு கேட்டா நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க. அப்படி இல்லை இருக்குது இப்ப. அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி. இப்போ நாடகம், அப்போ நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா? இப்போ டிவியில் நாடகம், ஸ்கிரீனில் சினிமா, இதெல்லாம் ஆதியில் அதெல்லாம் கிடையாது. அதனால் ஊர் கூடி தெருக்கூத்து, பஜனை, பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க. இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை. சொல்லுமா. இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன? எதெல்லாம் இறைவனுடைய அருளா நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி? உன்னை காப்பாத்துறது இறைவனுடைய அருள். நீ வாழறது இறைவனுடைய அருள். நீ சாகிறது விதியினுடைய அருள். நீ எது ஓணும் எடுத்துக்கோ. நீ இந்த உலகத்தில் வாழணும்னா உயிர் ஓணும். உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அது இறைவன். அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் வளர்த்தின்னு வர, எல்லா செயலும் செய்துன்னு வர. அப்போ இறைவனுடைய அருள் இது. மரணம் விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும். சொல்லு. அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டுல நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது. தென்னாட்டுல அந்த அளவுக்கு சொல்லப்படல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுவாமி? காரணம்னா, இப்போ டிவியை திருப்பினீங்கன்னா வடநாட்டு டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்ல? வடநாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா புராண கதைகள் போடுவான். சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும். தென்னாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா 1000 கதைகள், எதுக்கு அதை சொல்றான்னு தெரியாத கதைங்களா இருக்குது. மந்திரக்காரன் வரான், திடீர்னு மந்திரம் பண்றான், தந்திரம் பண்றான், பேய் வருது திடீர்னு, அப்புறம் வேற இதுல போயிட்டான். அப்போ இந்த மாதிரி கதையை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான். வடநாட்டில் என்ன பண்றான், இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையா போடுறான். அதனால இங்கத்தி புராணத்தை எவனும் தொடர்றது இல்லை. ஆனா வடநாட்டில் இருக்கிற மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எழுதுனானா? வடநாட்டில் இருக்கிறதான் போட்டான் டிவியில். ராமாயணம் இங்க இருக்கிறவன் போட்டானா? வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான். ஏன்? சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்றதுக்கு போடுறான். இவன் சமூகத்தில் இல்லாததை இவனா ஒரு கற்பனையில எழுதி இவன் அவங்க கூட போட்ட, அவன் இவனை கொல்றது. எத்தனை வாட்டி தான் ஒருத்தனை கொல்லுவாங்க, எத்தனை வாட்டி தான் ஒருத்தன் உயிரா வருவான்னு தெரியல நாடகத்தில். அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான். அதனால மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது, இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. சொல்லுங்க. நன்றி சுவாமி. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கோம், அது சரியா சுவாமி? அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா? ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனா செய்யணும். ஏன் செய்யணும்? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு?
குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரு குழந்தை. ஒரு குழந்தை தான் இருக்குதா? எவ்வளோக்கு வயசு? 4 வயசு. 4 வயசு. இப்போ ஒன்றும் தெரியாது, அது பச்சை மண் அது. இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற. இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது. நாளைக்கு நீ இறக்க போகிற, உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். செத்தவங்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள். படித்து வச்சுக்கிறத தவிர நாய் வச்சுக்குது, அது கோவிலுக்கு காவலுக்கு பைரவர். ஊராக கோயில் இருக்கிற வாஜ்மேன் ஆட்சி போட்டு எந்த பைரவரும் போய் பிடிக்கல இது வரைக்கும். போலீஸை பிடிக்க முடியலையே. அப்புறம் பைரவர் எங்க கல்லில் தான் இருப்பார் பைரவர், நிஜத்தில் வரமாட்டார் பைரவர். அதனால இதெல்லாம் ஆதியில கற்பனையில இந்த விளக்கங்கள் மனுஷனுக்கு சொல்ல முடியாதுன்றதுக்காக உருவங்களை படைச்சாங்க. மனிதன் என்ன கூட கேட்டாங்க, குரங்குல இருந்து மனிதன் வந்தது விஞ்ஞானம் சொல்ல, குரங்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன் இல்லையா? நான் குரங்குல இருந்து வந்தம்மா, குரங்கு எங்கிருந்து வந்த? அது எதுலேருந்து ஒன்றுல வந்தது, அது எங்கிருந்து வந்தது? இதுக்கு என்ன காரணம்? ஆதியில பார்த்தோன்னா மனுஷன் குரங்கு மாதிரி தான் இருப்பான். முடியுமா உடம்பெல்லாம் முடியுமா, துணி இல்லாத குரங்கு மனித குரங்கு மியூசியத்தில் பார்க்கல, அதே மாதிரி தான் மனுஷன் தான். அதனால இவன் குரங்குல இருந்து வந்துட்டான்ட்டான். சரி, அப்ப குரங்குல இருந்து வந்து இப்ப குரங்கு இருக்குது, குட்டி போட்டான்னு மனுஷன் குட்டிய போடாது. குரங்கு குரங்காவே தான் இருக்கும், மனுஷன் மனுஷனாவதான். என்ன ஒண்ணு, மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தன்னை சீர் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் பிறந்த மாதிரியே இருக்குது. அதனால பிறந்த மாதிரியே இருக்குது. பூனை புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு, எலி செத்து போச்சு, மஞ்சள் செத்து போனா மஞ்சள் செத்து போட்டான், போனா ஏன் அப்படின்வான். ஏன்னா இவன் முன்னேறிட்டான், அதனால என் பேரை மாத்திக்கணும். அதனால இந்த உருவங்கள்லாம் எந்த பைரவரும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். உனக்குள்ள உயிர் தான் உன்னை காப்பாற்ற. அதை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. அதை விட்டுப்பட்டு பைரவர் வராரு, எலி வராரு, புலி வராருன்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம மேல இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து குறை சொல்றாங்களே சாமி, அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இல்லை, அவங்கள திருத்தவே முடியாதும்மா. ஏன்னா அவங்க தன்னுடைய இந்த கிராமத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் பெரிய பெரிய திண்ணை இருக்கும். திண்ணை மேலே ஏந்து நடக்க முடியாது, தடி வச்சு தாத்தா உட்காந்துப்பாரு. தாத்தா என்ன பண்ணுறது தாத்தா, எப்படி தாத்தாக்குன்னா நல்லா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு வரும். அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த முன்சாமி வீட்டில் என்ன பண்ணாங்க, கோயின்சாமி வீட்டில் என்ன பண்ண, அதுதான் யோசிச்சு. அவங்க தன்னுடைய இந்த கிராமத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் பெரிய பெரிய திண்ணை இருக்கும். திண்ணை மேலே ஏந்து நடக்க முடியாது, தடி வச்சு தாத்தா உட்காந்துப்பாரு. தாத்தா என்ன பண்ணுறது தாத்தா, எப்படி தாத்தாக்குன்னா நல்லா இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு வரும். அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த முன்சாமி வீட்டில் என்ன பண்ணாங்க, கோயின்சாமி வீட்டில் என்ன பண்ண, அதுதான் யோசிச்சுன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற வீட்டு கதை மொத்தத்தையும் சொல்லுவார். ஆனால் அவர் வீட்டு கதை மட்டும் அவருக்கு தெரியாது. அது மாதிரி எப்போ ஒருத்தன் ஊரையே பார்த்து குறை சொல்லிங்கிறானோ அவன் வீடு ஒத்த பைசாவுக்கு உதவாத வீடுன்னு முடிவு பண்ணிக்கணும். ஆனால் அவனை திருத்தலான்னு முயற்சி பண்ணாதீங்க, உங்களையும் சேர்த்து கற்றுருவான். அதனால அவன் கூட சேராதீங்க. துஷ்டனை கண்டா தூரம் இருந்த மாதிரி அந்த மாதிரி தூரம் இருங்க. அவங்கள திருத்திடலாம், பாவம் நல்லவங்க அப்படின்னு போகாது. நல்லவங்களா இருந்தால் ஊரை என் குறை சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி அவங்களை பார்த்தாவே ஒரு அடி திருப்பி போயிடுங்க. நல்லது உங்களுக்கு, எல்லாருக்குமே நல்லது. ஆமா, அப்படி போறவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல, திருப்பின்னு போறவங்களுக்கு நல்லது. தாய்க்கு தலைப்பிள்ளையும் தகப்பனுக்கு கடைசி பிள்ளையும் என்கிற பழமொழி எதனால உருவானதா சாமி? இது தாய்க்கு வந்து தலைப்பில்லை, அந்த இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இல்லைங்களா, இவங்க தான் கொல்லி போடணும் போட்டு சொன்னாங்க. அது என்ன தாய்க்கு தலை ஒரு புள்ள என்ன பண்ணுவீங்க தெரியலீங்களா? நீங்க தான் சொல்லணும். என்னமா ஏதோ காலத்துல அவன் கற்பனை கட்டினதான் எழுதி வச்சா எல்லா காலத்துக்கும் உபயோகமாமா. குழந்தைய இல்லாதுக்கிறான் அவன் என்ன பண்ணுவான், பொண்ணு மட்டும் வச்சுக்கிறான் புள்ள இல்லாதவன் என்ன பண்ணுவான். இதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாய்க்கு தலை புள்ள, தகப்பனுக்கு இளைய புள்ள அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த முதல் விந்து இருக்குது. சில கிராமத்துங்கள்ல எல்லாம் செத்து போனா அந்த தலசம் குழந்தைய பொதிக்க மாட்டாங்க, எரிப்பாங்க. ஏன்னா அதை பொச்சிட்டா அந்த ஓடை எடுத்து அதுல இருக்கிற மூளை எடுத்து மையாக்கிப்பாங்க மந்திரவாதிங்க. ஆனா அது எல்லா குழந்தை மையும் வேலை செய்யாது, அந்த தலசம் உள்ள குழந்தை மைய தான் வேலை செய்யும். அதனால அதை கொளுத்திடுவாங்களே தவிர பொதிக்க மாட்டாங்க. அந்த முதல் விந்துல உருவாச்சு பாரு ஒரு பொருள், அது தாய்க்கு உரிமையான பொருள்.
கடை விந்துல உருவாச்சு பாரு, அதுக்கப்புறம் அது உருவாகாது. அதனால அது தந்தைக்கு உரியதுன்னு வச்சாங்கம்மா. இவ்வளவு சிக்கலான ஏமாறலாம் சாமி. இது வரைக்கும் இது சொல்லாத பதில் வந்து சாமி 2 பேர் எழுதியிருக்காங்க, வால்மீகி எழுதியிருக்காங்க. போய் இப்ப ராமாயணத்துக்கு போய்க்கிறாரு, இல்ல ஏதோ ஒரு முடிவோடு வந்துக்கிறாரு. சரி நடத்துட்டான். ராமாயணம் வால்மீகி எழுதியிருக்கிறாரு, கம்பர் எழுதியிருக்கிறாரு. சரி, இதுல வால்மீகி எழுதின ராமாயணத்துல வந்து சரி, ராமரை உத்தமராக சித்தரிக்கப்படவில்லை. சரி, கம்பராமாயணத்துல உத்தமரா வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. சரி. இதுல எது உண்மை, நாம எதை எடுத்துக்கலாம்? வால்மீகி எழுதுனது உண்மை. ஏன் சொல்றேன்னா, வால்மீகி எழுதுனது ராமர் பிறகுறதுக்கு முன்னே எழுதிட்டார். சரியா வால்மீகி ராமாயணத்தை ஃபுல்லா படிங்க. ராமர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணத்தை எழுதினார். கம்பர் வந்து பிறந்து முடிஞ்சு கல்லாங்கம் போன பிறகு 1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கம்பர் எழுதினார். கம்பர் எப்படி எழுதினார்னா, வால்மீகி ராமாயணத்திலிருந்து கம்ப ராமாயணம்னு எழுதினார். இதுல இவர் நிறைய வர்ணனைகள் கொடுத்துருப்பார். அதுல வந்து நேரடியா எழுதுனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தவறுகளை சொல்றாரு. இவ வந்து இருந்தாலும் வந்து புலதாசி ஆகிற பொம்பளி என்கிட்ட திட்டி விட போறா, அதானே லவகுசா ஆமா இல்ல? அப்போ சீதை முழுவாம இருக்கும்போது இங்க திட்டி விட்டார். ஆனா கம்பராமாயணத்துல லவகுசாலாம் வராது. அப்போ வால்மீகி ராமாயணம் வந்து ராமர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது எழுதப்பட்டது. அதனால அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகளை அவர் எழுதிட்டார். இவர் வந்து வாழ்ந்து முடிஞ்ச பிறகு எழுதினார். அதனால இதுல அந்த நன்மை மட்டுமே இருக்கும். அதனால கம்பராமாயணம் ரெண்டாவது வந்து அவர் எழுதுனது வந்து சமஸ்கிருதம் இல்லையா, இவர் எழுதுனது வந்து தமிழ். உனக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சா வால்மீகி ராமாயணத்தை படி, இல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சா கம்பராமாயணத்தை படி. தியானம் செய்வதற்கு முன்பு நாம் கடைபிடிக்க வேண்டியவை எவை எவை? தியானம் பண்ண போறேன் நான், சரி, பண்றதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது? தியானம் பண்றதுக்கு முன்னாடி 3 தட்டு துண்டு போய் உட்காரக்கூடாது. உட்காந்தீங்கன்னா தூக்கம் தான் வராங்க, தியானம் வராது. அதே நேரத்தில் நீ தியானம் பண்ற இடத்துல உன் பொண்டாட்டி நடமாடக்கூடாது. நடமாடினாலும் உன் தியானம் போயிடும், உன் பொண்டாட்டி மேலே தான் உன் கண்ணு இருக்கும். அதனால இதை வயிறை பெருசா ஊர்பட்ட தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணணும் சாமி. அதான் தியானம். அப்போதான் உனக்கு மனம் ஒரு நிலைப்படும். நீ நிறைய சாப்பிட்டு போனீங்கனாலும் ஒரு நிலைப்படாது, அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும். உன் மனைவி அங்கே உலவ ஆரம்பித்தாலும் அவன் மேலே தான் உன் கண்ணு போய்கினே இருக்கும். தியானத்து மேலே கண்ணு போவாது சாமி. அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போய் தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் ஏதாவது உண்டா? இத்தனை நேரம் பண்ண வேண்டும், இத்தனை நேரம் இருக்க வேண்டும் அப்படின்னு தியானத்துக்குன்னு அந்த வரைமுறை ஏதாவது இருக்கா? உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம். தியானம்ன்றது என்னன்னா, நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன். தியானம்ன்றது ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்கார்றது தியானமே கிடையாது. நீ முழிச்சுக்கின்னு தான் உட்காரணும், ஆனால் கண்ணை மூடி நீ போயிடணும். அப்போது முழிச்சுக்கின்னு உட்கார்ற வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா. கண்ணை மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அது. அப்போ ஜாக்கிரதால நீ என்ன பண்ணின்னுக்கிற, தியானம் பண்ணின்னுக்கிறேன், அங்க என்ன ஆகுது, விளக்குக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியும். ஆனா அந்த துரியாதீதத்துல போனா நீ அங்க இருக்க மாட்ட. அதுதான் தியானம். உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம். உன்னை நீ நினைவுல வச்சுக்கிறது தியானம் இல்லை. அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறது. அங்கே உட்காந்துக்கின்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே, பைக்கில் இட்டு போய் விடணுமே, ஐயோ இங்கே மணி ஆகிடுமா, என்ன எவ்வளோ நேரம் உட்காந்துங்கிறமா, டைம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு கண்ணை மூடிக்கினே உட்காந்துங்கிறது தியானம். உலகமே இல்லைன்னு நீ இருக்கிற பாரு, அதுதான் தியானம். அதனால தான் சொன்னான், தியானம் என்னன்னா உன்னை தானம் பண்ணினான்டா கடவுளுக்கு. அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா? அதான் தியானம். நீ உட்காந்துக்கின்னு எல்லாம் செயலையும் செய்துன்னு தியானமே கிடையாது. தன்னை மறப்பது தான் தியானம். தன்னை இழப்பது தியானம். தன்னை மறப்பது இல்லை, தன்னை இழப்பது.
இறைவன்கிட்ட உன்னை இழக்கணும். அதனால சொன்னான் பாம்பாட்டி, உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் சட்குரு ஒன்று. ஐயா எனக்குன்னு ஒன்றும் இல்லை, ஆவியும் கொடுத்துட்டேன், என் உடலையும் எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட, எனக்குன்னு ஒன்றும் இல்லை, இனிமேல் அவன் தியானத்துல என்ன உட்கார விட்டா ரோட்ல என்ன விட்டேன் அப்படின்ட்டான். ஐயா நீங்க சொன்னீங்க தன்னை மறக்கணும் அப்படின்னு. அழகிரி ஒரு பாடல்ல அவருடைய பாடல்கள் சொல்லும்போது தன்னை மறந்தாருக்கு தாய் தந்தை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை, தன்னை மறந்தாருக்கு தாய் தந்தை இல்லை அப்படின்னு. ஆமா, அப்ப இதுக்கு என்ன பேர்? அதான் உன்னை மறந்துட்டேன், உனக்கு அப்பா இருக்கிறார் அம்மா கிட்ட பொண்டாட்டிக்கிறான்னு தெரியுமா? தெரியுமா? அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்குது என் பிள்ளைங்க இருக்குதுன்னா நீ விழிப்புல இருக்கிற, இது உதவாத தியானம்டான்றாரு. தன்னை மறந்தவனுக்கு தாய் தகப்பு ஏது? அனாது தானே நீ, அந்த நிலைக்கு வரணும்டா தியானத்துக்குன்றாரு. அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்குது என் பிள்ளைங்க இருக்குது கூட என் சொத்துக்குதுன்னு நினச்சின்னு இருக்கிறோம், தியானம் கிடையாதுடா, அது பேர் வேட்சன்டான்ட்டாரு. பொதுவாக பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் நாடி பார்க்குறாங்கல்ல, அது ஏதாவது சாமி? உனக்கு சூரிய கலையை பார்ப்பாங்க, அவங்களுக்கு சந்திர கலையை பார்ப்பாங்க. ஏன்னா உலகத்துக்கு சூரியன் ஆண், சந்திரன் பெண். ஆனால் ரெண்டும் இருந்தால் தான் உலகம் இயக்கும், இல்லை ஒன்று இருந்தால் இயங்காது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆண் பெண்ணு 2 பேரும் அவசியம். இந்த 2 பேர்லேயும் ஆண் சூரியனாகிறான், பெண்ணு சந்திரனா இருக்கிறான். அந்த பெண்ணு சந்திரனாகிறதால தான் எதையுமே தாங்கிக்கின்னு குடும்பம் பண்ணுறான். அதனால் அவளுக்கு வந்து சந்திரகலையை பார்ப்பாங்க நாடியில். நாடி வந்து 3 நாடி, வாதம் பித்தம் சிலோஸ்தமம் அப்படின்னு 3 நாடி இருக்குது. இந்த 3 நாடியும் ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. அந்த 3 நாடி ஒரு மனுஷனுக்கு 3ம் சீரா இருந்தால் நோய் நொடி இல்லாம இருக்கிறான்னு அர்த்தம். இந்த 3 நாடியிலையும் வாதம் அதிகமா இருந்ததுன்னா இவனுக்கு வந்து காத்து ஜாஸ்தி ஆகி போச்சு, அதனால இவன் நிலை தடுமாறிடுறான் அப்படின்னு ஆயிடும். பித்தம் அதிகமா இருந்ததுன்னா இவனுக்கு சூடு ஜாஸ்தி ஆகி போச்சு, ஜுரம் வந்து படுத்துப்பான் அப்படின்னு ஆயிடும். சுலோஸ்தமம் ஜாஸ்தி ஆகினா என் உடம்புல நீர் கட்டி போச்சு, செளி கட்டி போச்சு அப்படின்னு. அப்போ நீருன்னா சுலோஸ்தமம், நெருப்புன்னா வாதம், இது பித்தம், காற்றுன்னா வாதம். இந்த 3ம் சேர்ந்து தான் முப்பொருளாக இருந்து நம்மளை இயக்குது. இந்த முப்பொருளுக்கு பேர் தான் பிரணவம்னு பேர். இந்த பிரணவம் தான் நம்மளை இயக்கிக்கின்னு இருக்குது. உலகத்திலையும் பூமியும் அசையாதுக்குது, ஆகாயமும் அசையாதுக்குது, நீர் நெருப்பு தான் இயக்குது. நீர் நெருப்பு காற்று இயக்குது. அதே மாதிரி மனித உடல் பூமியாகவும் தலை ஆகாயமாகவும் இருக்குது. இது 2ம் அசையாதாங்குது. இதுக்குள்ள 3 சேர்ந்து இந்த முப்பொருள் தான் இயக்குது. இதுதான் மனித இயக்கமும் உலக இயக்கம். அதனால தான் சொன்னாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. சாமி, சூரிய சந்திர அக்னி கலைகளை சரியாக உணர்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் வந்து சேராது அப்படின்னு சொல்றாங்க, உண்மையா சார்? கர்ம வினைகள் வந்து சேராது, பாவமும் வந்து சேராது, புண்ணியமும் வந்து சேராது. ஓ, எந்த ஒரு ஞானிக்கும் உண்மையான ஞானியா இருந்தா, எல்லாருக்கும் சொல்ல நான் எல்லாரும் இடத்துக்கு போறீங்க, உண்மையான ஞானியா அவன் உணர்ந்தவனா இருந்தால் அவனுக்கு தீமையும் கிடையாது, நன்மையும் கிடையாது, அவனுக்கு பாவமும் கிடையாது, அவனுக்கு புண்ணியமும் கிடையாது. ஏன்னா எவன் ஒருத்தனுக்கு மனம் இருக்குதோ அவனுக்கு பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு. இதை உணர்ந்தவனுக்கு மன இயக்கம் இல்லை, ஆன்மா இயக்கத்தில் அவன் உலாவிக்கின்றான், அதை அறிய முடியாது. அப்போது அதில் வந்து பாவமும் சேர்றதில்லை புண்ணியமும் சேர்றதில்லை. அதனால தான் சொல்லுவேன், நான் பல முறை சொல்லுவேன், எனக்கு எந்த பாவமும் கிடையாது, நான் எவ்வளோ செய்தாலும் எனக்கு புண்ணியமும் கிடையாது. இது இந்த 3 நாடிகளையும் உணர்ந்து அதோட ஊடுருவி இருந்தவனுக்கு இந்த நிலை. அதெல்லாம் இல்லாம வாயிலே பேசுறவனுக்கு இது கிடையாது சார். இப்போ வள்ளலார் பெருமான் வந்து புழுங்கல் அரிசி உண்ணலாகாது அப்படின்னு சொல்றாரு. வள்ளலார் புழுங்கல் அரிசி உண்ணலாகாது அப்படின்ட்டு அவரோட பாடல்ல சொல்றாரு. சரி, அது ஏன் அப்படி சொல்றாரு சாமி? இருக்கா அவர் அனுபவத்துக்கு அவர் சொல்லிட்டாரு. ஆனா இன்னொரு மகான் சொல்றாரு, பச்சை அரிசியும் ஆகாது புழுங்கல் அரிசியும் ஆகாது, மூங்கில் அரிசியில சாப்பிடுவோம். ஆமா சாமி, ஒரு ஞானிக்கு பச்சை அரிசியும் சாப்பிடக்கூடாதான்,
புழுங்கல் அரிசியும் சாப்பிடக்கூடாது, மூங்கில் அரிசியில் சாப்பிடுன்றாரு. மூங்கில் அரிசியினுடைய தன்மை என்னடான்னா நெருப்புத்தன்மை. இவர் பச்சரிசி சொன்னது தன்மை என்னன்னா ஈட்டு சூடு தன்மை. புழுங்கல் அரிசி சூடும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. அதனால அவர் சொல்லிட்டார் பச்சரிசி சாப்பிடுனாரு. முடியுமா எல்லாரும் இல்லையா? ஒரு உடம்புக்கு ஏற்றுக்கிறது உன் உடம்புக்கு ஏற்றுக்கிறது என் உடம்புக்கு ஏற்றுக்காது. இதை அவர் உடம்புக்கு எல்லாமே ஏற்றுக்கும். ஏன்னா அவர் ஆகாரம் சாப்பிடாது. அவர் சாப்பாடு சாப்பிட்டு வாழல. அவர் சில காலம்தான் அவர் சாப்பாடு சாப்பிட்டார், அதுக்கப்புறமா அவருக்கு சாப்பாடே இல்லாமல் வாழ்ந்தார். அதனால்தான் அவர் உடல் வந்து ஒளி உடலை மாறிச்சு. ஒரு வத்தி குச்சி வச்சுன்னா நிழல் விழும். அவ்வளோ பேர் உருவம் அவர் போனார்னா அவர் நாளில் அவர் விழாது பூமியில். ஏன்னா நெருப்பும் அவரும் ஒன்றாயிட்டார். அதனால அவர் சொன்னதெல்லாம் மனித ஒத்து வராது, உதவாது. லண்டன்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அவருக்கு வயசு 38. அவங்க குடும்பம் லண்டனில் இருக்குது. அது ரெண்டாவது அவங்க சொந்த பந்தவங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் பல வீடியோக்களில் பேசுனேன், இது மாதிரி கவுச்சி சாப்பிடாதீங்க. கவுச்சி எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரத்தமாகும், அதுதான் உங்களுக்கு குணமாக மாறும் அப்படின்னு. அவர் லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சாமி, எங்கள் லண்டனில் கறி மீன் தான் சாப்பிட்டாங்க. அது நாடு அப்படி தான். அங்கே போய் அவர் கவுச்சி சாப்பிடாம அந்த குடும்பமே வாழுது. அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கவுச்சி சாப்பிடாமங்கிறாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஏதோ நம்ம சொல்லும் பல பேருக்கு உதவி இருக்குது. அது ஒரு நமக்கு சின்ன சந்தோஷம். அதனால் மகான்கள் அவங்களுடைய நிலையில் இருந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு கிறிஸ்டின் கிட்ட போய் ஏங்க கவுச்சி சாப்பிடக்கூடாதுங்க, கடவுள் வழிபாட்டில் இருக்கிறோம்னா எந்த வேதத்தில் எழுதிக்குது? எந்த வேதத்தில் சாப்பிடுன்னு எழுதிக்குது? ஆமாம், எங்கேயும் சாப்பிடணும்னு இல்லை, சாப்பிடாதுன்னு இல்லை. நீ சாப்பிட்டா உன் உடம்பு கேடுறான்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த சாப்பிட்டு பழகணும்னுக்கு அதை விட முடியல. நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து உபதேசம் வாங்கிட்டு சாப்பிட முடியலன்னு இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா? நமக்கு இந்த முக்கியமான சீடர்களே நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்கிறோம். கேட்டால் நான் ஆன்மீகவாதின்னு. இது இந்த மாதிரி போலியான வேஷம் போட்டு ஆன்மீகம் நடத்தக்கூடாது. அதனால உனக்கு பாவம் தான் வந்து சேருமே தவிர வேற ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீயும் மேன்மைக்கு வர முடியாது, அவனாலையும் மேன்மை. நீ உபதேசம் கொடுத்தவனும் மேன்மைக்கு வர முடியாது. நீ ஒரு குருவாகும்போது நீ முதல்ல எல்லாத்தையும் பழகிக்கணும், அப்புறம் அடுத்தவனுக்கு சொல்லணும். அந்த மாதிரி நிலைக்கு அந்த குருஸ்தானன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. அப்படி வரும்போது தான் நீ பல பேருக்கு நன்மையை சொல்ல முடியும். நீயே போய் சாப்பிட்டுக்கின்னு மற்றவனை போய் சாப்பிடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல நீ சாப்பிடாதேடியான்னு இல்லையா? அது வந்து தவறான அணுகுமுறை. இது என்ன, எதுக்காக இப்படிலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா 10 பேர் அவங்கள புகழணும். இந்த புகழ்ச்சின்னு மனசில் நுழைஞ்சு போச்சுன்னா அவன் ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டான். புகழ்ச்சின்றதை எவன் ஒருத்தன் மனசு ஏற்றுக்கலையோ அவன் தான் மனுஷனாகவே இருக்க முடியும். புகழ்ச்சின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது அவன் சமாளிக்கவே முடியாது. அவனால் அது இல்லாமல் அவனை சோர்வு இல்லாமல் கூட இருப்பான். அந்த புகழ்ச்சி இல்லாமல் அவன் வாழ முடியும், செத்து போயிடுவாங்க. அதனால ஆன்மீகத்தில் போகிறவன் வந்து புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. விரும்பினான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை. இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல செயினை போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிறது, இதை போட்டுக்கிறது, அப்புறம் ஆன்மீகத்துக்கு போகும்போது அதெல்லாம் கைட்டி ஜோபியில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி அங்கேயே இந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவ? அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீயே போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு சரின்னு அவங்க போகிறாங்க. என்ன கெட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கேட்கட்டும். இப்போ நான் பற்றி இவ்வளோ 1000 பேர்கிட்ட 3 லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிறேன். எல்லாரும் என் பேச்சை கேட்டு மாறிட்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. அவன் மாறுறானா மாறலைன்னா நமக்கு என்ன போச்சு? கெட்டு போனால் அவன் தான் பாதிக்க போகிறான், நம்ம ஒன்றும் பாதிக்க போச்சு. ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும்? நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும். யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல, யாரும் எடுத்துக்கல பயனால நான் பேசலப்பான்னு போகக்கூடாது. ஆன்மீகம்ன்றது எப்படின்னா கம்யூனிஸ்டுக்காரன் மாதிரி இருக்கணும். கம்யூனிஸ்டுக்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக் இருந்துட்டா போட்டு 3 மணி நேரம் அவன் பேசிக்கினே இருப்பான். கூட்டமே தேவையில்லை அவனுக்கு. ஆனால் அவன் பேசுவான் 3 மணி நேரம். மற்ற கட்சிக்காரெலாம் இந்த பக்கம் ஒரு 1000-2000 பேர், இந்த பக்கம் ஒரு 2000 பேர் இருந்தால் தான் மைக்கே எடுப்பான். இல்லைன்னா யாரும் இல்லை போய் என்கிட்ட மூட்டு போடுவான். அது மாதிரி ஆன்மீகவாதின்ற ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும். யார் இருக்கிறான், யார் கேட்குறான், யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது. நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடணும்.
சொல்லு சாமி.